ஆஸ்ட்ரோவிட் ஆன்மீக சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சர்வ வல்லமை பொருந்திய வாராகியினுடைய பரிபூர்ணமான ஆசி, நவ கிரகங்களுடைய ஆசி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், குறிப்பாக விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய விசாக நாள் அனுஷன் கேட்டை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகராக பிரார்த்திக்கிறேன். நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்வதில்லை என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்த ஒரு பழமொழி. தெய்வத்தால் ஆகாது இன்னும் முயற்சி தான் மெய்வருத்த கூலிதர். அந்த முயற்சி தான் நேரமும் காலமும் சரியாக அமையணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த பார்வை இது நம் மீது படாதா, இவனுடைய அருள் கிட்டாதா, இத்தனை நாள் சிந்திய கண்ணீருக்கு ஒரு பலன் கிடைக்காதா, துன்பத்திற்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, நெருக்கடி தீராதா, பிரச்சனை குறையாதா என்று காத்திருந்தோம். யாருடைய பார்வைக்கு? இவன் பார்வை. தேவர்களுடைய குரு, நவகிரகத்தினுடைய குரு உங்களுக்கும் எனக்கும், ஏன் குரு என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கே குரு பிரகஸ்பதி. அப்படிப்பட்ட அந்த குரு பகவானாகிய பிரகஸ்பதி திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணி அளவில் பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருந்து குரு தன் பகை கிரகமான பகை வீடாகிய ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அசுரகுருவாகிய சுக்கிரனுடைய இடத்துக்கு பயிற்சி ஆகின்றார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 379 நாட்கள் விருச்சிக ராசியின் மீது அவருடைய பார்வை படப்போகின்றது. இந்த சூழல் எப்படி இருக்கும்? சிந்திய கண்ணீருக்கு பலன் தருமா, முன்னேற்றம் கிடைக்குமா, இல்லை ஏமாற்றம் தான் தக்க வைத்துக் கொள்வோமா என்றெல்லாம் எதிர்பார்க்கிறோம் இல்லவா? வாழ்வே ஒரு மதில் மேல் பூனை போன்றது தான். அப்படிப்பட்ட நிகழ்வுள்ள விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும் பார்ப்போம். விருச்சிக ராசி ஆன்மீக சகோதர சகோதரிலே நல்ல மாற்றங்கள் நிகழத்தான் போகின்றது. காரணம் என்னென்னா, புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை, சகோதரிகளுக்கான ஒரு காரகத்தன்மை, பூமிகாரகன், இரத்தகாரகன், அதிகாரம் படைத்த பதிவுகளுக்கான ஒரு காரகத்தன்மை உடையவன் யாருன்னு பார்த்தா செவ்வாய். முருகனை தெய்வமாக கொண்டாலும் கூட அந்த அங்கார பதவியை பெற்று தந்தவன் யாரோ மகா கணபதி. அப்படி சிறப்பு வாய்ந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்திலே பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி, அதாவது ஜென்ம ராசிக்கு 2-5க்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. சம சப்தம ஸ்தானமாகிய 7ஆம் வீட்டிலே அவர் வருகை தர இருக்கின்றார், பிரவேசிக்க இருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இது ஒன்று மட்டுமே போதுமே. அதோடு நிறுத்திவிட முடியுமா? இல்லை. வெறும் குரு பயிற்சியை மட்டுமல்ல, மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சி, இருப்பு, பாதிப்பு, நன்மை, தீமை அத்தனையும் கலந்து தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குருவினுடைய மாற்றம், பெயர்ச்சியுடைய மாற்றம், 7ஆம் வீட்டிலே அவர் பிரவேசிக்கின்ற அந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு சுப நிகழ்வு என்றே சொல்லுவேன். சம்பாதிச்ச அச்சதும் கையில் வாங்கினா பையில் போட்டால் போன இடம் தெரியல. அப்படி சம்பாதித்தாலும் கூட ஒன்றுமே தங்கவில்லை. ஒரு போட்டு தங்கம் கூட வாங்க முடியல, ஒரு அடி நிலம் கூட வாங்க முடியல. வாங்கிய இடத்துல பிரச்சனை, நான் யாருக்கும் தீங்கிழைக்கல, வம்பு வழக்கு. இந்த சூழ்நிலையெல்லாம் அடியோடு மாறப்போகின்ற ஒரு அற்புதமான வேலை, காலம், நேரம் இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம். அது மட்டும் கிடையாதுல, என்னை பொறுத்தவரை 7இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு தன்னுடைய பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 11 ஆகிய இடங்களை பார்ப்பதனால உங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றியை தரக்கூடிய நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தரும். திருமண முயற்சியா, வேலை தேடும் முயற்சியா, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு முயற்சியா, பம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு முயற்சியா, நீண்ட நாள் வருத்திய நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு முயற்சியா, அத்தனை முயற்சியும் வெற்றியை தரும். இதற்கு முன்னால் ஒரு வேலையாகட்டும், தொழிலாகட்டும், வாழ்வையாகட்டும் ஒன்றை அடைவதற்கு படாத பாடுபட்டீங்க, எத்தனையோ பிரயாசப்பட்டீங்க. அதில் நிலை மாறப்போகின்றது. கடுமையான வெயிலுக்கு ஒரு குடை வைத்துக் கொள்வது போல, தவிச்ச வாய்க்கு ஒரு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது போல், பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சாதம் சாப்பிட்ற மாதிரி, அடர்ந்த வனத்திலே தனித்து பயத்தோடு நடக்கும் பொழுது ஒரு துணை வருவது போல தான் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி. விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் 7ஆம் வீடு, குருவினுடைய பார்வை, கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கனவி மனவனுக்குள்ளே இருந்து வந்தால் அந்யோன்யம். அதாவது பொருத்தம் உடலிலும் வேண்டும், புரிந்தவன் துணையாக வேண்டும். சும்மா பண பொருத்தம் இருந்தால் மட்டும் போகாது, மன பொருத்தம் இருந்தால் மட்டும் போகாது. அந்த உடல் பொருத்தம்னு சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்குள்ள உடல் பொருத்தம். அதை எப்படி பார்க்குறதுன்னா, ஜோதிடத்தில் யோனி பொருத்தம்னு சொல்லுவாங்க. அசூசையின் காரணமாக அதை நம்ம பார்க்குறதில்ல, விலகி போயிடும். அதுதானே இன்றைய திடீர் விவாகரத்து, கணவன் மனைவிக்குள்ள அந்த திருமண முறைவு, இதுக்கெல்லாம் காரணம்.
அதற்கு காரணகர்த்தா யாருன்னா களத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நிலையில் தான் குருவும் இருக்கின்றார்கள். மத்தளத்தில் 2 பக்கம் அடிபட்டாலும் அருமையான இசை, அதுதான் உங்கள் வாழ்க்கையில். தேவகுருவும் அசுரகுருவும் துணை இருப்பதனால விருச்சிக ராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே சொல்லுவேன். அது மட்டும் கிடையாது, 5ஆம் வீட்டில் களத்திரக்காரர் அமர்ந்திருக்கும் நேரத்தில் எதையும் சாதிக்கின்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் கிடைக்கும். கவலையே பட வேண்டாம். என்னை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்கு ஒரு பொற்காலம். கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. நடந்து போகும்போது தடுக்கி விழுந்தால் எழுந்து விடலாம். ஒரு பிஎம்டபிள்யூவில் காரு போகும்போது தடுக்கி விழுந்தால், இல்லை விமானத்தில் போகும்போது எச்சரிக்கை, கவனம். உடல் ரீதியாக மன ரீதியாக கவனமாக இருங்க. ஆசைப்படுறதில் தப்பு இல்லை. அதீத ஆசையை தூண்டக்கூடியவன் யோகக்காரகனாகிய ராகு. கவனமாக இருந்து விட்டாலே மிகப்பெரிய சாதிப்பு, மண் பெண் பொன் அதோடைய இழப்பை ஈடுகட்டுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் விருச்சிக ராசி. அதோடு மட்டுமல்ல, இருப்பதை தகுக்க வைத்துக் கொள்வதற்கும் சனி பகவானுடைய எந்த பாதிப்பில் இருந்து உங்களை காத்துக்கொள்வதற்கும் குருளை அருளை பெறுவதற்கும் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இடது கையில் வில்லம்பு, வலது கையில் சிவலிங்கம். சிவபக்தனாக இருக்கின்றார். இவரை தொடலாம், வணங்கலாம். அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்து சனியின் அருளை பெற்றுவிட்டாலே போதும். ஒரு மனிதனை உயர்த்தி உன்னத நிலையை உட்கார வைத்து பார்க்கின்ற ஒரு சக்தி சனி பகவானுக்கு உண்டு. யோககாரகனாகிய ராகு தரக்கூடிய நற்பலனை முழுமையாக தரக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு உண்டு. அதே நேரம் 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணிக்கு குருவுக்கு கும்பாபிஷேகம். இதே இடத்துல பாதஸ்ரீஸ்வரர் ஆலயத்தில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குருவு 8 அடி உயரம், அவருக்கு கும்பாபிஷேகம். முதலாக குருவின் கும்பாபிஷேகத்தை பார்ப்பதன் மூலம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு மாற்றத்தை தொழிலில் வாழ்க்கையில் பெறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். அவசியம் வந்து கலந்து கொள்ளணும்.